இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக நடத்திய போராட்டத்திற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை அடிப்படையாக வச்சு அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொல்ல, வாழ்த்து சொல்ல, பாராட்டை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்று ஒரு 30 பேருக்கு மேற்பட்டவர்கள் நம்முடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் சென்னைக்கு வந்து என்னை கோட்டையில வந்து சந்தித்தார்கள். சந்தித்த போது சொன்னார்கள், உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிய காரணத்தால் தான், அதன் மூலமாக அழுத்தம் வந்த காரணத்தால் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக உங்களுக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல, நீங்கள் உடனடியாக ஒரு தேதி தர வேண்டும். அந்த தேதியை பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த போறோம் என்று சொன்னார்கள். எனக்கு எதற்கு பாராட்டு விழா, அது என்னுடைய கடமை என்று நான் சொன்னேன். இல்லை இல்லை, நீங்க வந்தே தீர வேண்டும் என்று என்னிடத்தில் கட்டாயப்படுத்தினார்கள், அன்பு கட்டளையிட்டார்கள். அவருடைய அன்பு கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் வந்திருக்கிற நான் இந்த விழாவை பொறுத்தவரையில் எனக்கு பாராட்டு விழா என்று நான் கருதவில்லை, உங்களுக்கு நடந்திருக்கிற பாராட்டு விழாவாகத்தான் கருதி கொண்டிருக்கிறேன். என்றால் நீங்கள் உறுதியாக நின்று குரல் கொடுத்தது மட்டுமல்ல, உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க, போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க. ஆக உங்களுக்கு தான் முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரை எனக்காக நடைபெறுகிற பாராட்டு விழாவாக நான் கருதாமல் உங்களுக்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவாகத்தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன். என்ன சொல்லணும்னா, நான் வேற நீங்க வேறன்னு நான் பிரிக்க விரும்பல. இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. ஆக ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் சக்தியோட அதை நாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அதற்கான மகிழ்ச்சி மிக்க வெற்றி விழாவாக இது அமைஞ்சிருக்கு. ஆக அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சியில நானும் கலந்து கொள்வதற்காக உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேன். உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கிறப்போ, முக மலர்ச்சியெல்லாம் பார்க்கிறப்போ, உங்க எழுச்சியை பார்க்கிறப்போ, மகிழ்ச்சியை பார்க்கிறப்போ, உங்க ஆர்வத்தை பார்க்கிறப்போ, ஆரவாரத்தை பார்க்கிறப்போ, இங்கே இருந்து நின்னதான் உங்களிடத்துல பேசிக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. ஆனா நேரம் இல்லை. காரணம், இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சென்னை விமானத்தை பிடித்து நான் சென்னைக்கு போய் நாளைக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகி இருக்கிறேன். ஆகவே சுருக்கமாக நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புவது, இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுமைகளை, என்னென்ன அக்கிரமங்களை, மக்களுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் எதேச்சதிகமாக செய்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்திலிருந்து தலைநகரமாக இருக்கிற டெல்லி நகரத்தை நோக்கி விவசாயிகள் பெரிய பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதான் நீங்க தொலைக்காட்சியில, பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே இதே தலைநகர் டெல்லியில குளிர்லையும் வெயிலையும்
போராட்டம் நடத்தி அதனால நூற்றுக்கணக்கானவர்கள், நூற்றுக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் இறந்து போயிருக்கார் போது உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி நடத்திய அந்த போராட்டம் எவ்வளவு நாட்கள் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷம் நடந்துச்சு. ஆனா டங்ஸ்டன் சுரங்கம் ஏலமிடப்பட்ட செய்தி வெளியான உடனே நீங்களும் போராட்டம் நடத்துறீங்க. ஆனா 3 மாசத்துல நீங்க வெற்றியை கண்டிருக்கிறீங்க. இதுதான் முக்கியம். ஆக ஒன்றிய அரசு பணிந்து அதை ரத்து பண்ணியிருக்கு. இதுக்கு காரணம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நம்ம தமிழ்நாடும் அரசு காண்பிச்சிருக்கக்கூடிய மிக கடுமையான எதிர்ப்பு தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி சாதாரண வெற்றி அல்ல, இது ஒரு மாபெரும் வெற்றி. இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம முக்கிய கனிம வளங்கள் ஒன்றிய அரசை ஏலமிடலாம்னு நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இதற்கு மூல காரணம். இந்த சட்டம் கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிய நேரத்தில் அன்றைக்கு அதை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக நாம் எதிர்த்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சது? அவங்க எதிர்த்தாங்களா? இல்ல. அது குறிப்பா மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள், அவரு என்ன பேசினார் என்று கேட்டால், இந்த சட்டத்தை ஆதரித்து வரவேற்று பேசியிருக்கிறார். அதெல்லாம் டிவியில வந்திருக்கு, நீங்கெல்லாம் சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. இதுதான் டங்ஸ்டனுடைய பிரச்சனையா, தொடக்க புள்ளியா இருந்துச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.